ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஆரஞ்சு ட்ரீயை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம தோட்டத்தில் அப்படியே ஒரு வாக் போயிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நம்ம ஆரஞ்சு ட்ரீயில் வந்து எவ்வளோ ஆரஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டிடுறேன்னு. சரிங்களா? வாங்க அப்படியே போகலாம். ஷாரோன் இங்கே இருண்ணே. நல்ல குளிருது இந்த வின்டரில். வந்து இப்போ ஃபஸ்ட் மந்த் ஆஃப் வின்டர் எண்டாக போகுது. அஃப்கோர்ஸ் சரி, இப்போ வந்து இங்கே பாருங்கள், நம்ம ஃபிக் ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா? ஃபிக் ட்ரீ வந்து நல்ல பெருசாக வளர்ந்துருந்துருச்சு. ஆனால் இந்த வருஷம் வந்து நிறைய ஃபிக்ஸ் இல்லை. ஸோ ரொம்ப வந்து ஃபிக்ஸ் வந்து என்ஜாய் பண்ண முடியல. அதனால் அதை ஃபுல்லாக சீசன் முடிஞ்சது அதனால் ப்ரூன் பண்ணி வச்சுருக்கேன். பேஸ்ட்ரி அப்படி தான் இருக்குது. ஆலிவ்ஸ் ஆனால் நல்லா வளர்ந்துருச்சு பாருங்கள். சிறுசாக இருந்துச்சு, நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. ஆனால் ஆலிவ்ஸ் இல்லை, சீசன் கிடையாது. அப்புறம் ஆப்பிள் ட்ரீயும் ப்ரூன் பண்ணி வச்சுருக்கிறேன், சம்மருக்கு ரெடியாக இருக்குது. ஃபிஜோவா ட்ரீயில் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் ஃபிஜோவாஸ் போன வருஷத்தை விட கொஞ்சம் அதிகமாக வந்துருந்துச்சு ரெண்டு மரத்துலேயும். ஆனால் நல்ல செம ஸ்வீட்டாக இருந்துச்சு இந்த தடவை. அப்புறம் நம்ம மேண்ட்ரின் ட்ரீ பண்ணுங்க. மேண்ட்ரின் ட்ரீலையும் ரொம்ப ஒன்றும் இல்லை இந்த வருஷம். 1 2 3 மேண்ட்ரின் இப்போதைக்கு இருக்குது. ஏற்கனவே ஒரு 4-5 நாங்கள் பறித்து சாப்பிட்டோம். அதனால் ஃபிஜோவா ட்ரீ. லெமன் ட்ரீலையும் ஒன்றும் இல்லை. லைம் ட்ரீயில் கொஞ்சம் வந்திருக்கு. கொஞ்சம் லைம்ஸ் வந்திருக்கு. மற்றபடி வேறு பிரமாதமாக ஒன்றும் இல்லை மற்றதெல்லாம். ஏன்னா அதெல்லாம் வந்து இப்போ சீசன் இல்லை, அதனால தான். ஆனால் ஆரஞ்சு ட்ரீ செமையாக வந்துடுச்சு இந்த வருஷம், பார்த்தீங்களா? போன வருஷமும் நான் சொல்லியிருப்பேன், இந்த சிட்ரஸ் வந்து எப்படின்னா ஒரு வருஷம் வந்து கம்மியாக ஃப்ரூட்ஸ் வரும், அடுத்த வருஷம் வந்து அதிகமாக வரும்ட்டு. போன வருஷம் நான் வீடியோ எடுக்கும்போது நான் சொல்லியிருப்பேன், எண்ணி பார்த்தா ஒரு 15 20 தான் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த வருஷம் பாருங்கள் எவ்வளோ வந்து பாருங்கள், ஏகப்பட்டது வந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு திருப்பி காட்டிடுறேன். பார்த்தீங்களா? இந்த வருஷம் செமையாக வந்திருக்கு ஆரஞ்சஸ். கீழே தான் நிறைய இருக்குது. வெரி குட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆரஞ்சு பழத்தை பறித்து அதை நம்ம சாப்பிட போகிறோம். சரிங்களா? இந்த சீரை எவ்வளோ வந்துருக்கு? சரி, இது இப்போ நம்ம பறித்து சாப்பிட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு. போய் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வருவோம். இதில் தான் நம்ம வந்து இன்றைக்கி ஆரஞ்சஸ் பறிக்க போகிறோம்.
இவ்வளோ பறிச்சுக்கிறோம். இன்னும் அந்த சைடில் போய் கொஞ்சம் பறிக்கலாம். எவ்வளோ பறிச்சிருக்கோம் நம்ம. எனக்கு தெரிஞ்சு இது போதும். இப்போ இந்த ஆரஞ்சு சைடு பார்த்தீங்களா, இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா நெய்பர்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் பறித்து கொடுத்துருவோம். இவ்வளோ யார் சாப்பிட்றோம் அதான் பண்ணுவோம். நம்ம இப்போ வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். இதை இப்போ கட் பண்ணிடலாமா? நல்ல வாசனையாக இருக்குது. வாவ். இதை அப்படியே ஜூஸ் எடுக்கலாம். சூப்பராக இருக்கு. நல்ல செம வாசனையாக இருக்கு. சீடெல்லாம் வருது. இந்த ஆரஞ்சோட நேம் பார்த்தீங்கன்னா நேவல் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதை இந்த வெரைட்டி ஆரஞ்சஸ் எங்கள் தோட்டத்திலே வந்து எங்களுக்கு வருஷம் நிறைய ஃப்ரூட்ஸ் தர்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக் ஒன்று, ஆப்பிள் ஒன்று, அப்புறம் இந்த ஆரஞ்சு ஒன்று. இது 3 தான் நிறைய ஃப்ரூட்ஸ் தரும். மற்றபடி பேர்ஸ் இது வரைக்கும் ஒன்று கூட வந்ததில்லை. அது என்னன்னு தெரில. அதுக்கு ஏதாச்சும் அதை கொஞ்சம் ரிப்பேர் பார்க்கணும், உரம் வைக்கணும். மற்றபடி ஃபிஜோவா கொஞ்சம் வரும். அது சின்ன ட்ரீ தானே. ஆனால் இது லைமு லெமன் நிறைய வந்திருக்கு. யா, இதில் இன்னும் நிறைய ஜூஸ் இருக்குது. ஆனால் அதை நம்ம வீட்டு உள்ளே போயிட்டு அப்படி நல்ல இந்த ஜூஸர் இருக்குல்ல, ஜூஸரில் போட்டு எடுத்து சாப்பிட்லாம். இது பாருங்க. லைட்டாக புளிப்பு இருக்குது. மேபி இது இன்னும் ஒரு 2 வீக்ஸ் கழித்து பறித்தோம்னா இன்னும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் குட், ஸ்டில் குட். எனவேனா இது இஸ் a citrus fruit, so it's good. செம. அடுத்து இன்னொன்று கட் பண்ணி சாப்பிடலாமா? எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு. வாவ், ஜூஸ் அப்படியே வருது, கொட்டுதெல்லாம். இது நல்ல இனிப்பாக இருக்கு. அதை விட இது இனிப்பாக இருக்கு. லைட் புளிப்பு தான், அது மாதிரி இல்லை. நல்லா இருக்கு. ஆனால் செம டேஸ்ட். ஆனால் சூப்பராக இருக்கு.
இந்த வருஷமும் இந்த ஆரஞ்சு பழத்தை வச்சு நல்ல ஏதாச்சும் ஒரு டிஷ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. சரிங்களா? அப்புறம் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து நம்மளோட இந்த வருஷத்தோட ஆரஞ்ச் ட்ரீ அண்ட் கார்டன் அப்டேட். ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டு விடுங்க. அப்புறம் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.